என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அட பாவி, வீடியோ எடுத்துட்டு ட்ரெயின்ல இப்படிதான் நடக்கும். என்னடா ஜன்னல் இருக்கா இல்லையா? உடச்சி ஏறி இருக்காங்க. என்னடா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுருக்கீங்க? யாருமே கதவை திறக்கல. ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஜன்னல திறந்த பாத்தியா? நீ கடவுள் சாப். ஏசி ஜன்னல் உடைச்சு உட்கார்ற அறிவாளிகள். போற வழியில தம்பி திருச்சியில இறங்கிடுவாரு, மாமா மதுரையில குதிச்சிருவாரு. நான் ராமேஸ்வரத்துல மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போறோம். அதுங்க அப்படின்னா இதுங்க எப்படியா கலங்குங்களா? அப்ப ட்ரெயின்ல பயணம் பண்றதுக்கு போகல. வடக்கே வாய்வு, நம்ம தெற்கே போயிடுவோம். ஆடுதான் ஆஹா, அந்த பாத்ரூம்ல இருந்தா இதையும் ஒருத்த வீடியோ எடுத்திருக்காண்டா. இது ஒண்ணுதான் நிம்மதியா போய் உட்காருமா, டென்ஷன் பண்ணிட்டான். அதுல 2 பேர் இருக்காங்க. என்னங்கடா இது, ஒவ்வொரு பேரும் 2 பேரா இருக்காங்க. மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. வழியே இல்ல, அப்படியே ஐக்கியமாகிடுவோம். எஞ்சாங்காலி இங்க வரவே முடியாது. திரும்பி பேக்கு காணாம போயிரும். பேக்கையும் தூக்கிட்டு போனோம். ஏற்கனவே ஒரு பாடியில இருந்து லைட்டா வருது. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அவன் செத்துட்டான்டா. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. அம்மா இறக்கி விட்ட மனுஷன் நிக்க இடம் இல்ல, அவருக்கு இடமா? டேய் விளக்கமாறு பிஞ்சிரு உனக்கு. புரியுதாண்டா இப்படி இருக்கானப்பா. வீடியோவும் எடுக்கறாங்க. அத பாவிகளா பாவிகளா, 100 அளவு பசங்களால அடிச்சிட்டு போயிடுவாங்களா? கைப்புள்ள ஐயோ போயிடு. ஓஹோ, செக் பண்ணு. பக்கத்துல இருக்கிறே மாட்டி விட்டாரு. தப்பிக்க போறேன். என்னடா இது? இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. பார்த்தாலே பயமா இல்ல? உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷன்ல போய் பாட்டுவான். இனிமேல் இந்த வீட்டுல தனியாவே இருக்க கூடாது. கும்பலோட கும்பலா தெரிஞ்சா தான் உசுறு வாழ முடியும். முருகேஷா பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. ஆஹா, அடுத்தது இதுக்குள்ள விட்டு வீடியோ எடுத்துட்டு இந்த அரப்பைத்தியம் பாரு. அவனுக்கு கிடைக்கலன்னு எல்லாரும் மாதிரி பண்ணி வச்சுடுறான். எல்லாருமே சரியான பைத்தியமா இருக்கும் போல. சைக்கோ கூப்பிடுங்க. I'm always very hygienic, clean and neat. Clean, neat, அது அப்படிதான் இருக்கும். பூசிட்டாங்களா? பூசிட்டானுங்க. நான் ஓடுதேன்னு சந்தோஷப்படுங்க. அது
என்னாச்சு? டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஏன்? இவன் ஆடிட்டு இருக்கான். ஓ ஏதோ பாட்டுக்கிட்டு போட்டு பாட்டு ஆடிட்டு போட்டு இருந்தா. ஆடிட்டு இருக்காங்க. ஆஹா. இந்த முட்டைய இப்படி பாக்குறான், பாத்துட்டு போறான். எப்படி ஓட்டுற? சாரி யுவரானர். பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குனே வருவாங்க பொறுக்கி பசங்க. ஓ. என்னடா பண்றீங்க? ஏன்டா அப்படி உட்காந்துருக்கீங்க? ஆஹா. உட்காந்துருக்கீங்களா நிக்கிறீங்களாடா? இந்த பேரு ஒண்ணு வர உட்காந்துருக்காங்க. என்ன இந்த பேரு? அது எப்படிடா நுழைய முடியும்? மாசாச்சுதான் தள்ளிட்டு இருக்காங்க. அது எப்படி கிடந்த அப்படியே குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்பா. குத்த வை. எவ்வளவு ட்ரெயின் விட்டாலும் இவங்களுக்கு பத்தாது. மாட்டி ஆஹா. தண்ணி ஊத்தி விட்டான். ஓ அப்படிங்க. போட அவனை. இப்படிதான் அடிய போடணும். ஜன்னல்ல தண்ணி ஊத்தி விடுறோம் பேர் உடச்சு. என்ன சொல்றது, இந்த ஜன்னல்கிட்ட இருந்து நல்லா இரும்பு கம்பி வைக்கணும். இல்லைன்னா இவங்க ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து ஈக்கா. கொதி ஈ. நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி சிவாஜி டீ எல்லாம் வாங்கி குடிக்கூடாது. கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. அங்க போயிரு. கீழே போட்டு போறக்கிறான். தொண்டை ரொம்ப கவுதடா. அப்பா நாளா வாங்கிட்டீங்களா போ. நீ சாப்பிட்டுருக்கியா? இங்க போயிரு. ஏறு. ஜன்னல் வழியா ஏறுதுங்க. ஏறுங்க. அடே அடே. தூக்கு போடா. ஓ இந்த பக்கம் இருக்கிற வழியா இது பஸ்லயே நடக்கும். ஜன்னல் வழியா ஏறுங்க. ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும்போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. கதை திறந்தா கொடுப்பாங்களா? பூட்டிரு எஸ்கேப் ஆயிராது. வந்துருவாங்க. அவசரப்பட்டு திறந்துட்டேடா. எல்லாம் உள்ள ஓடியாந்துரும். அப்பப்பா அது பரிதாபங்களை பார்க்கும்போது காமெடியா ஜாலியா இருக்கு. ஆனா அது ஒரிஜினலா ஃபேஸ் பண்ணும்போது தான் அது எவ்வளவு இதா இருக்கு. இப்ப திறந்த இதுக்கு எல்லாம் உள்ள ஓடியாந்துருக்கும். ஐயோ அது மட்டும் சண்டை போடவும் முடியாது. அதான் பாக்கு போடுங்க, அது இதுங்க ஆண் பாக்கு போடுங்க, அங்கேயே துப்புங்க. இது நம்ம ஜன்னல் பக்கத்துலயும் உட்காரக்கூடாது. ஜன்னல் பக்கத்துல உட்காந்தானா அங்க முன்னாடி இருக்கான் எவனா துப்புவான், எஜ்ஜு ஃபுல்லா இங்க தெரிக்கும். இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு இதுல. எப்பா நினைச்சாரு எனக்கு அந்த ஒரு டீயை வாங்கி குடிச்சதே எனக்கு இன்னும் கொமட்டுதே. தெரியாதனமா பாத்துட்டா. இதுதான் வாங்கக்கூடாது. வந்துச்சுன்னா அப்படி ஒன்றும் தேவையில்ல. இதுக்குதான் தண்ணி பாட்டில மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அதுவும் தண்ணி பாட்டில் அங்க வாங்கவும் கூடாது. ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கேயே தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க. கரெக்ட். அது எனக்கு தெரிஞ்சு இது நார்த்ல தானே அப்படி பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம போய் பார்த்தோமா உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க. ஏன் நினைச்சிருக்கு தூக்கம் வர்றது போல யாரெல்லாம் ட்ரெயின்ல போய் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்கீங்க? ஏன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா எஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், அங்க உள்ளே வர முடியல. என் இடம் காலி ஆயிடுச்சு. என் பேக்கை தூக்கி வெளியில தூக்கி போட்டுருக்காங்க. ஒண்ணு சில டைம்ல பேக்கே திருடிடுவாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்பீங்க நீங்க, என் பேக் இங்க, என் பேக் கலர் அவனுக்கு தெரியுமா தெரியாதா, எல்லாம் தூக்குனவதான் அவனா இருப்பானா, இல்ல நிறைய பேர் வந்திருக்கானா நம்மளுக்கே தெரியாது. அதான் பேக்கோட தான் போகணும் பாத்ரூம்க்கு. அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்